ஹாய்ங்க. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நண்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. நண்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாங்கி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து செய்யுங்க. ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அதை சூடு பண்ணணுங்க. அது சூடு பண்ண அதோட கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். என்ன கலரில் ஆகணும்னா லைட் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி கலரில் ஆயிரும். அப்படின்னு நல்லா சூடாயிருச்சுன்னு அர்த்தம். நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த குழம்பு செய்யவே ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குலுக்கி எடுங்க. நீங்கள் கரண்டியை வச்சு கூட நீங்கள் கிண்டி விட்டுக்கலாம். எந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட் ஆரஞ்சு கலரில் தான் ஆயிருக்கு. நல்லா வேகணும் இன்னும் கொஞ்சம். ஸோ அதனால் நல்லா நான் குலுக்கி விட்டுட்ருக்கேங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ அவ்வளோதாங்க. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நண்டு வந்து ரெடி. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா எடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வாங்க மசாலா ரெடி பண்ண போகலாம். அதுக்கு ஃபஸ்ட் நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 2 டீஸ்பூன் சோம்பு, அது கூட கொஞ்சம் பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி அந்த நண்டு வேக வச்ச நண்டில் இது ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் மெதுவாகவே கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இதில் தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் 3 தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. அதையும் இதில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க அந்த நண்டு குழம்பு. கண்டிப்பாக செய்யுங்க. அதுக்கப்புறமா மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து வந்தால் தான் நம்மளோட குழம்பு ரெடின்னு அர்த்தம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் இருக்கும். நல்லா கொதித்து வந்துடுச்சு. பாருங்கள், நம்மளோட குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாளிப்புக்கு நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானாலும் கடுகு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் நண்டு குழம்பு ரெடி. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. பாய்.